ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அரேபியன் டிஷ் கப்ஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. சிக்கன் மசாலா தடவி வச்சுக்கலாங்க. தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. சிக்கன் நல்லா 1/2 மணி நேரம் நல்லா மசாலா தடவி வச்சுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பிரியாணிக்கு கட் பண்ண மாதிரி நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மசாலா தடவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. சிக்கன் நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. பேன் சூடாயிருச்சுங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, சாலோ ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ சிக்கன் போட்டு பொரிச்சுக்கலாங்க. சிக்கன் சாப்பாட்டில் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இப்படி பொரிக்கிறதுங்க. இப்படி பொரிச்சு போட்டிங்கன்னா சாப்பாட்டில் அப்படியே இருக்குங்க, கரைஞ்சிடாது, சாப்பாட்டில் கரைஞ்சிடாது. நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போகிறதில்ல, ஒரு 50% மட்டும்தான் வேக வைக்க போகிறேங்க. இந்த அளவுக்கு நல்ல 50% வெந்தது நம்ம எடுத்துடலாங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் சிக்கன் பொரித்து ஆயிலே ஊற்றிக்கலாங்க. இந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். அதனால சிக்கன் பொரித்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, மல்லி மிளகும் நல்லா பொரிஞ்சதும் 2-3 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு. ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனா 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. 1 கிலோ ரைஸ் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்களை சொல்லிட்டு இருக்கிறோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2ஆக கட் பண்ணால் பச்சை மிளகாய் 2, நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி 3 தக்காளி போட்டுக்கோங்க.
1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காய வச்சு எடுத்து வச்ச காஞ்ச லெமன் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு பீஸ் மேகி கியூப், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த மாதிரி பேக்கெட்லேயே கப்சா மசாலா கிடைக்குங்க கடைகளில், நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு பேக்கெட் கப்சா மசாலா, ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க. இந்த டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சுங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. மூடி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே சாப்பாடு செய்கிற ரைஸ் தான் போடுறாங்க, அரிசி தான் போடுறாங்க. நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு இருக்குதா நல்லா செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டுடலாங்க. ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. விசிலெல்லாம் நல்லா இறங்கிருச்சுங்க. எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் எல்லாம் நல்லா உடையாம நல்லா வந்திருக்குதுங்க. எல்லாரும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்குன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.